ஏய் வீட்டுக்குள்ள பார்த்தேன் என்ன பூவா வாங்கி கொண்டு வச்சிருக்காரு. எதுக்கு போய் இவ்வளவு பூ வாங்கிட்டு வந்திருக்காரு? இனி பூ வியாபாரம் பண்ணலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பத்துக்க ஏன் திடீர்னு பூ வியாபாரம் பண்ணலான்னு யோசிக்காரு? இல்லடி மிந்தி எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவோம், பூ வித்த காசு மணக்கும், புலால் வித்த காசு நாரும் அப்படின்னு சொல்லி. அதுதான் இதை செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அந்த காசு மணக்குவா என்னன்னு. அட மண்ட கசாயம், உங்க பாட்டி சொன்னது அது அப்படி இல்ல. அது பூத்த காசு மணக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. நல்ல தொழிலுக்கு, நேர்மையா செய்யக்கூடிய நல்ல தொழிலுக்கு எப்பவுமே நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கதான் அதோட அர்த்தம். ஓ அப்படியா அர்த்தம்? ஐயனா அது தெரியாம இவ்வளவு பூ வேற நிறைய வாங்கி கொண்டு வச்சு விட்டேன்னு வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி. அதுல இனி என்னவோ போகுமோ தெரியலையே. ஐயே பூ வேஸ்டோ. நீர் ஒன்னும் கவலைப்படாதீர். போய் நம்ம வீட்டு வாசல்லையே பூ வாங்கலையோ போனி கத்தி கத்தி 2 பேருமா சேர்ந்து இருந்து வித்து தள்ளலாம். சரியா? ஐயோ இன்னைக்கான சம்பளம் எங்க? வந்த வியாகத்திலேயே போயிட்டுடி சம்பளம் எல்லாம். எங்க போச்சு? இஎம்ஐக்கு தான். சை உங்களை கட்டினதுக்கு அந்த இஎம்ஐயாவது நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம், சில வசதியாவது வாழ்ந்திருக்கலாம். சரிடி கோவப்படாதவா, சாப்பிட போவோம். இல்லங்க நான் டயட்ல இருக்கேன். இப்ப டயட் ஆரம்பிச்சாச்சு தெரியுமா? நான் ஏட்டி நீ எல்லாம் எதுக்கிட்டே டயட் இருக்கா? ஒன்னு பார்க்கவே எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கு. இதுல இவ டயட் வேற. என் டயட்டு வாட்டி ரொம்ப பண்ணாதவா, சாப்பிட போவோம். நீங்க இவ்வளவு கெஞ்சி கூப்பிடினாலே வேணா ஒரு 2 சப்பாத்தி திங்க. அந்த 2 சப்பாத்திக்கு மட்டும் ஒரு சிக்கனு, மட்டனு, பன்னீர், ஐஸ்கிரீம் இது இவ்வளவு மட்டும் வேணும், போதும். நான் என்ன டயட்ல இருக்கேன். ஓஹோ இதுதான் உனக்கு டயட்டோ? விளங்கிறோம். எப்ப எப்படியோ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வெளிநாட்டு சென்று பாட்டில ஆட்டையே போட்டாச்சு. நல்ல வாசமா தான் இருக்கு. சரி இதை இவர்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டுருவோம், இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா மணக்குவானி கேப்போம். யோய் சின்னமலை எங்க இருக்கிறு? வாரம் சீக்கிரம். எப்பா இவரு பின்ன இவரை கூப்பிட்டா வந்தும் கிட மாட்டாரு. ஒருமே ஆடி அசைஞ்சு ஒருமே அம்மிக்கல்லு அங்க இருந்து நடந்து வந்த இடங்க வருவாரு. வாரம் போய் சீக்கிரம். ஏடி நெட்ட பாப்பா, எதுக்கிட்டி என்ன போட்டு யாலம் போட்டு கிடக்கா அங்க நின்னு? என்ன விஷயம் சொல்லு. என்னங்க அது ஒண்ணுமில்லைங்க. ஒண்ணுமில்லைன்னா மாறி எதுக்கிட்டு என்ன கூப்பிடியா சும்மா சும்மா? ஓய் நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்ல விடும். ஓய் முதல்ல நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு வெளிநாட்டு சென்று பாட்டில் பார்த்துக்கிடுங்க. அதான் எப்படியோ ஆட்டே போட்டுட்டேன். நல்ல வாசமா தான் இருக்கு. இருந்தாலும் நீரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லும். ஏடி உனக்கு இந்த ஆட்டே பொடிய புத்தி போவே செய்ய பத்தியா? அது ஒரு பரம்பரை கோணம் மாதிரி உனக்கு. ஆமா எல்லாம் உம்ம பரம்பரை கோணம் தான். சரி இந்நேரம் அடிச்சு பாரு சென்ற. இது என்னது கொசு மருந்து மாதிரியே இருக்கு. சீச்சி ஏவோய் சீச்சியா, இது வெளிநாட்டுல இருந்து வாங்கின சென்று பாட்டலாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் கஷ்டப்பட்டு ஆட்டையே போட்டது. வெளிநாட்டு சென்ற போய் நீர் இப்படி சொல்லியாரு. எனக்கு என்னதோ இது ஒரு மாதிரி விக்ஸ் எடுத்து தடவுன மாதிரி தான் இருக்கு. அதுதான் சொல்லியாவ. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நீ அந்த கழுதை நான் தானே. இதையாவது சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீர. ஏன் இவ்வளவு டென்ஷனோட இவ்வளவு வேகமா நடந்து வந்துட்டு இருக்காரு? ஏதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகமே அழிஞ்சு எல்லாரும் செத்து போயிருவோம் போல. அதான் என் பர்ச காணலட்டி, அதுலதான் 20,000 ரூபா வச்சிருந்தமத்துக்க. அட லூஸ் மண்டையற, அது எங்க தொலைச்சிரு தெரியலட்டி. எங்கன உழந்துனே தெரியல. எல்லா இடத்துலயுமே நான் தேடிட்டேன் பத்துக்க, எனக்கு கிடைக்கல. அப்படியா? ஓ சரி. அப்போ அந்த 20,000 ரூபாய் கிடைக்கும் போது எனக்கு ஒரு தங்க மோதிரம் வாங்கி தந்துருங்க. என்ன ஏடி நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? நான் பணத்தையே காணலன்னு அடிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் இவ்வளவு மோதிரம் வேணுமா? அந்த தங்க மோதிரம் வேணுமா? தங்க மோதிரம். ஒருத்தவியலுக்கு கஷ்டத்தை பார்த்தோம், அதுல தனக்கு லாபத்தை பார்த்து நீ நிக்க பத்தியா? இதை தம்பி பெரியவியே சொல்லியாவ. இந்த தாடியே தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஐயே அந்த தீய கொஞ்சம் அணைச்சிடாதீரு, நான் எனக்கு பீடியை மட்டும் கொஞ்சம் பத்த வச்சுக்கிட்டியேன்னு சொல்லி நிப்பானா ஒருத்தன். இது அந்த மாதிரி தான் உனக்கு கதை இருக்கு பத்துக்க. சரியில்லை. சரிப்பா நான் உங்ககிட்ட மோதிரம் ஒண்ணுங்க கேட்கலப்பா. ஒரு மூக்குத்தி மட்டும் வாங்கிட்டாங்க. என்ன அது போதும் எனக்கு. மூக்கு குத்தி தானே வேணும், நான் வாங்கிக்க. எப்போ குத்திட்டாரே? இன்னும் எத்தனை மூக்குத்தி வேணும் சொல்லு தாரேன். நீ அந்த மூக்குத்தியே போதும் போயம்மா வாடிடு.